அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சிவில் நோ சேனல் சர்வர் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸோ பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்ஐடி பார்ட்னர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி ஃபார் சிஎஸ்இ சிவில் ஐடி ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்ஸுக்கான வேகன்சி. ஸோ இது என்ன மாதிரியான வேகன்சி, ஸோ என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்ற ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ அவங்க வெப்சைட்டில் போய் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய வெப்சைட். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்ட்னர். ஸோ இதில் நீங்கள் இந்த செக்ஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செகண்டாக இருக்கக்கூடியது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 19ன்றது தான் நம்பர் ஆஃப் போஸ்ட். ஸோ இதில் எல்லா ஸ்ட்ரீமும் அடங்கும். அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்த இந்தியாவில் அப்ளிகேஷன் ரிசீவ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமாக என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ அதோடைய ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் லாஸ்ட் டேட் 23/3/2022. ஸோ நீங்கள் போஸ்டரில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் அலாங் வித் யுவர் செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா 31/3/2022 5:30 PM இந்த ரிஜிஸ்ட்ரார் அண்ட் என்ஐடி பார்ட்னர் ஸோ இந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்றத தெரியப்படுத்திருக்காங்க பை ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட். ஸோ இதுதான் மிக முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா 24/2. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட்டு. ஸோ இதுக்கு ஆன்லைன் ஃபீ லாஸ்ட் டேட் நீங்கள் 22 இதான் நான் சொன்னேன். ஸோ 22/3/2022 அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 23/3. அண்ட் தென் அது இவங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்றது 31/3/2022 5:30 PM. ஸோ இப்போ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அனெக்சர் 1லையும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அனெக்சர் 2லையும் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பேஸ்டு அந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தேவை உள்ளவங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 200 ஃபார் SC/ST அண்ட் ரிமைனிங் 400 ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ இதோடைய செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படின்றது நிறையா வரப்போ ஸ்க்ரீனிங் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க வெப்சைட்டில். ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்தராக மல்டிபிள் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, MCQ ஸோ இந்த மாதிரி வச்சு தான் கேண்டிடேட்டை ஃபர்தராக எடுப்போம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் என்னெல்லாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் தான். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் ஸோ இது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஸோ eligibility of candidate and satisfaction of any shortlisting criteria shall be considered on the last date of submission. ஸோ நீங்கள் ஃபர்தராக தப்பான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படின்றது இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது தவறாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கப்படும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரீஃபண்ட் பண்ண முடியாது எனி சர்க்கம்ஸ்டன்ஸில். ஸோ அதை குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டு, மந்த்து, இயர் ஸோ இது அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றது இருக்கணும். ஸோ அங்கே நீங்கள் அவங்க கிட்ட ஆத்தரைஸ்டு சைனாக வாங்கிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது ஃபர்தராக அவங்க இன்ஸ்டியூட்டில் செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்காங்க.
ஸோ இது தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ஸோ இதெல்லாமே நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ போஸ்டல் டிலே இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் அவங்க வந்து காரணம் வர முடியாது. ஸோ அந்த டைமுக்குள்ளே குறிப்பிட்டிருக்கக்கூடிய டைமுக்குள்ளே வரணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ட்ராவல் அலவன்ஸ் ஸோ இது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் குறிப்பிட்டிருக்கு. ஸோ நீங்கள் தனித்தனியாக தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் நீங்கள் வந்து ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் அனெக்சர் 1 வரும். ஸோ இது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்னென்ன ரெக்வயர்ட் இருக்குது அப்படின்றது. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 10+2. ஸோ இதில் வந்து டைப்பிங் ஸ்பீட் 35 WPM வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்றது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் பார் நாட் அப்ளிகபிள். ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 10+2 அண்ட் ஹேவிங் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதோட அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சிவிலுக்கானது. ஸோ இது வந்து ஹெவி ஸ்ட்ரக்சர் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹைட்ராலிக் இன்ஜினியரிங். ஸோ ஹெவி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து சிவில் தான். அதே மாதிரி டிப்ளமோவும் வந்து இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாலேஜ். ஸோ சஃபிஷியன்ட் நாலேஜ் வந்து அந்த ஹெவி ஸ்ட்ரக்சர் ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கணும். அதே மாதிரி தான் இதுக்கும் வாட்டர் ரிசோர்ஸ்க்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கிளாஸில் தான். ஸோ இதுவும் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் இன்ஜினியரிங் லேபை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பவர் சிஸ்டம் லேபு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வரும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின் லேபு, பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் லேபு. ஸோ அது சம்மந்தப்பட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இசிக்கு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஐ. ஸோ அண்ட் தென் இசிஇ தான் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங். அண்ட் தென் மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர். அண்ட் தென் இதோட வந்து இன்ஜினியரிங் இது வந்து முடியுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார் சயின்ஸ் லேபு. ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அண்ட் தென் அதே மாதிரியான நாலேஜ். அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார் ஆர்கிடெக்சர் லேப் ஆர் ஸ்டூடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஆர்க்கு. ஸோ அவங்களுக்கு அதே தான். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது குறிப்பிடப்படல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு வந்து 2 நம்பர் ஆஃப் வேகன்சி. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதில் வந்து ப்ரொஃபிஷியன்சி இன் லினக்ஸ், விண்டோஸ் சர்வர். ஸோ இதை மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதில் குறிப்பிட்டிருக்குது. ஸோ இதை தவிர்த்து நிறைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரோக்ராமிங். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஸோ ஹார்ட்வேர். ஸோ இதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதில் என்ன டிசைரபிள் நாலேஜ் வேணுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தென் வெப் ப்ரோக்ராமிங். ஸோ இதான் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ 19ன்னு சொன்னோம்ல. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 19 போஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இதில் சிவில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இசிஇ இல்லை சிஎஸ்இ இதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பகிரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து அப்ளிகேஷனுக்கு அந்த இதுக்கு. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இதில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திருக்காங்க யூஸிங் டிஃப்ரெண்ட் மெயில் ஐடிஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்குது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ அதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான லிங்க் இதில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.